வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழக சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு 2021 இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 420 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 25/8/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். தென் இதற்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா 18,000க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இதனுடைய நோட்டிஃபிகேஷனை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தகுதி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள், இல்லத்தரசிகள், வேலை தேடுபவர்களாகட்டும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த சம்பளத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,000 அதிகபட்சம் 18,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதியே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாவே அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் சிகிச்சை உதவியாளர் காணி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து தகுதியாக வந்து டிஃபார்ம் அண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் முடித்தவங்க வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து தமிழ்நாடு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தகுதியுடையோர் மற்றும் திறமை மிக்க விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மூலம் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னும் தகுதி மற்றும் விருப்பமுடையவர்கள் வந்து இந்த வேலைக்கு உடனே விண்ணப்பிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நிறுவனம் பார்த்திங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தான். பணியினுடைய பெயர் சிகிச்சை உதவியாளர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதற்கு வந்து கல்வி தகுதியை வந்து டிஃபார்ம் அல்லது டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னும் இதுக்கு வந்து போஸ்டிங் தமிழ்நாட்டில் தான் போடுறாங்க. எழுத்து தேர்வு முறை மூலமாக வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா நீங்கள் தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு டோட்டல் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 420 போஸ்டிங்ஸ் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான லாஸ்ட் டேட் 25/8/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 420 வேகன்சிஸ் வந்து பல்க் வேகன்சிஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 420 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது வீக்லி பார்த்திங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ் பெர் டே வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 6 டேஸ் 1 வீக்குக்கு வந்து 6 டேஸ் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ 6 ஹவர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 750 ருபீஸ் வந்து உங்களுக்கு சேலரியை வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 12/8 தான் வந்திருக்கு. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 25/8/2021 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுவும் வந்து 5 PM கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 57 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி, அடுத்தது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபார்ம் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் பார்த்திங்கன்னா 50%, ஹெச்எஸ்சி பார்த்திங்கன்னா 30%, எஸ்எஸ்எல்சி பார்த்திங்கன்னா ஒரு 20% வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து ஒரு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். எதுக்கு அனுப்பணும்னா டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அரும்பாக்கம், சென்னை 106. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25/8/2021 5 PM வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வந்து
டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக வந்து படித்து பார்த்துக்கங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமானது ஒரு சில இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், அடுத்து உங்களோட அட்ரஸ், ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி அட்ரஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, தென் இயர் ஆஃப் பாசிங், ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 12th எப்போ முடிச்சிங்க, 10th எப்போ முடிச்சிங்க, டிப்ளமோ எப்போ முடிச்சிங்க, ஸோ இது மாதிரிலாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. தென் இதனுடைய நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் சரி, அடுத்தது வெப்சைட்டினுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.